ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் ரைஃபிள்ஸில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரேலி 2025க்கான ரேலி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்த சஃபை போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், சரிங்களா? இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் 18லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அடிஷ்னலாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் தேவையில்லை. ஸோ அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள். அசாம் ரைஃபிள்ஸ் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரேலி அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ட்ரேடில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில், அதாவது உங்கள் கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து எந்த கேஸ்டில் அப்ளை பண்ணுறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளைடு ஃபாரில் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் எக்ஸர்வீஸ் மேன், இல்லை அப்படின்னா நன் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி, இந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சஃபைக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு 10th தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டு ஐ அக்ரி இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அடுத்து உங்களுக்கான ஜெண்டர், எந்த ஜெண்டரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ ப்ரைமரி இன்ஃபர்மேஷனில் மிஸ்டர் அது டிஃபால்ட்டாக இருக்கும். மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிட் ஆர் சிங்கிள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் நேமில் உங்கள் ஃபுல் நேம், லாஸ்ட் நேமில் இனிஷியல் மட்டும் டைப் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அடுத்து மதர் நேம் கேட்டிருக்காங்க, அடுத்து மொபைல் நம்பர், அடுத்து இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரிலீஜனில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இருக்கும், உங்கள் ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, என்ன டிஓபி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஏஜ் அதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு போஸ்ட்டுக்கான ஏஜ், உங்கள் கேட்டகிரி, நீங்கள் அப்ளை பண்ணுற கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்கா, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. இதில் நிறைய கம்யூனிட்டி இருக்கும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேம் அதெல்லாமே என்டர் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டை மட்டும் இதில் என்டர் பண்ணாதீங்க. பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் இருக்கும், இதில் டிஸ்ட்ரிக்ஸ் என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் லொக்கேஷன் பின்கோடு, அதாவது உங்கள் தாலுக்கு ஒரு தாலுக்காவுக்கும் ஒரு பின்கோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த பின்கோடை என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி பர்மனண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இது ரெண்டுமே டிஃபராக இருந்தால் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு பர்மனண்ட் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ கரஸ்பாண்டன்ஸ் பர்மனண்ட் இது ரெண்டுமே ஒன்று தான் ப்ரோ அப்படின்னா இந்த டிக்கை நீங்கள் எடுத்துடலாம். அதாவது கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மனண்ட் அப்படின்னா பர்மனண்ட் அட்ரஸ், அதாவது நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, இது ரெண்டு அட்ரஸும் ஒன்று தான் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸை டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ப்ரோ வேறு அட்ரஸ் அப்படின்னா டிக் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ நீங்கள் கேஸ்ட் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எஸ்சி, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது, சரிங்களா? இப்போ எஸ்சி கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 50லேருந்து 80 கேபிக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஸ்டேட் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, உங்கள் டோட்டல் மார்க் என்ன, அதாவது 500, சரிங்களா? ஸோ 500க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்து பாருங்கள், நீங்கள் 12th படிச்சிருந்தா 12th செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான போர்டு செலக்ட் பண்ணுங்கள். எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, டோட்டல் மார்க்கு, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை என்டர் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா
இதை அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆஃப் அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் கோர்ஸ் முடிச்சிருந்தா ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்லோடிங் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கை வைக்காதீங்க. அப்ளைடு அட்வர்டைஸ்மெண்ட் கேண்டிடேட் அதை அப்படியே விட்டுருங்க. இதில் ஒரு சின்ன ஐஃபன் மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட்டலாக கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஐஃபன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐஃபன் வந்து அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்து கவர்மெண்ட் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, அடுத்து டொமிஷல் நிறைய பேர்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் ஆதார் அப்லோட் பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸும் ஒரு சில பேர்கிட்ட இருக்காது. இல்லை ஓட்டர் ஐடி, ஆதார் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆதார் ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். எப்போவுமே எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஜெராக்ஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சில பேர் ஒரிஜினலே கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரிஜினலில் கவர்மெண்ட் லாகோ தெரியும், கலர் ஜெராக்ஸில் கவர்மெண்ட் லாகோ, பேக்ரவுண்ட் லாகோ தெரியாது. சரிங்களா? ஸோ ஒரிஜினல் தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம். 50 அதாவது 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபைல் எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மார்க் ஷீட் டாக்குமெண்ட்டு இது ரெண்டு மட்டும் 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். கவர்மெண்ட் ஐடி பார்த்திங்கன்னா 50லேருந்து 80 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர், கிரிமினல் கேஸு, கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தால் அந்த குறிப்பிட்ட பாக்ஸில் மட்டும் நீங்கள் டிக் பண்ணணும். இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க. எதையுமே டிக் பண்ணாதீங்க. சரிங்களா? டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு பிளேஸு, ஓகேங்களா, டேட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும், இதை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிரும். இது யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னா அதுவும் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நீங்கள் குரூப் பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 200 ரூபா. ஓகேங்களா? அதுவே நீங்கள் குரூப் சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா. ஸோ அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்து அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து மாறும். ஸோ யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னா நோ ஃபீஸ் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் பிலாங்டு டு எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல்ஸு, எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஃபீஸ் இல்லை. இவ்வாறு ஓபிசி, இடபிள்யூஎஸ் மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் எப்போ வரும் அப்படின்னா March 22க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். இது February 22 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்மளால் அப்ளை வீடியோ இதுவரையுமே அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஒரு இன்டிமேஷனுக்காக இந்த வீடியோ நான் பண்ணேன். சரிங்களா? இதை அப்ளை பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் போஸ்டிங் செலக்ட் பண்ணுறீங்க, அடுத்து எந்த கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை செலக்ட் பண்ண போகிறீங்க, அடுத்து உங்கள் ஜெண்டர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இது நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா பேமெண்ட் இல்லை, டேரெக்டாக சப்மிட் கொடுத்த உடனே அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.